ஒரு விஷயம் கட்டாயம் சொல்லணும். தூமர் சுவாமியுடைய கிரந்தங்களை சமீபத்தை அடிகள் முழுக்க அனுபவிச்சுட்டு ஒரு அக்ஷரம் விடாமல் வாசிச்சுட்டே பகவந்த ரக்ஷ சுவாமி சாத்திருக்கு. இப்ப நான் அவ்வளவு தூரம் அனுபவிக்கிறேன். 4000 பாட்டுக்கும் விடாமல் ஒரு எழுத்து விடாமல் சொல்லி லாபம் என்னன்னு கேட்டேன். யாருக்கா எழுதினா சுவாமி அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். இவ்வளவு சிரமப்பட்டு எழுதியிருக்காருன்னு சொன்னா ஒரு இடத்துல யாருக்கா எழுதியிருக்காரு அளவு வாசிக்கணும், யாராவது ரசிக்கணும். ஓக்கணத்துக்காக எழுதியிருக்காரு, கைங்கரியம்னு எழுதியிருக்காரு சுவாமி மாதிரி. அந்த அந்த பரம்பரையா இருக்கிறதுனாலே அவருடைய ஒருத்தருக்கும் அவ்வளவா கேட்டு தெரிஞ்சுப்போம் அவர் பண்ண பரமாபகாரத்துக்கு. ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹரி. நமஸ்தே. அடியனுக்கு ஒரு பாக்கியம், விஜயபுரம் சுவாமியினுடைய சதமான மகோத்சவ அங்கமாக நடக்கும்படியான இந்த சதஸ்ல ரகசிய சரிசார் விஷயமாக, அதிலும் ஒரு அதிகார விஷயமாக சாதிக்க வேண்டும் என்ற நியமனமாயிருக்கு. அந்த நியமனத்தை சிரசா வகித்து சங்கரமாக விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். யதாமதி யதாவகாசம் யதாசக்தி. இப்போ சுவாமி தேசிகனுடைய ரகசிய சரிசாரத்துல பரிகர விபாகாதிகாரம் அப்படின்ற நியமனமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பிரபத்தி யோகிய அதிகாரம், ஒரு மூச்சுவுக்கு பிரபத்தி அனுஷ்டிப்பதற்கு ஒரு யோகிதை வந்து, அதன் பிறகு பிரபத்தியை அனுஷ்டிக்கணும். இந்த பிரபத்தினுடைய தன்மைகள் என்ன, அதற்கு என்னென்ன அங்கங்கள்லாம் இருக்கு, என்ன சமாச்சாரம்ன்றது இந்த அதிகாரம் மூலமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகர். விஜயபுரம் சுவாமியினுடைய வியாக்கியானம் விவரணம் வந்து என்கிட்ட ஸ்ரீவாசம் இல்லை, வாங்கி பார்த்தேன். அது ரொம்ப சரளமாக இருக்கும். அடியேனுக்கு கூட அல்பஜம் கூட விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக ரொம்ப சரளமாக இருக்கும் பார்த்தேன். அந்த சுவாமியுடைய வியாக்கியானத்தை முழுமையாக தெரிவிக்க முடியாத பாக்கியமானது அடியன் பெட்டி. அதிலிருந்து 1-2 வார்த்தைகள் ஏதாவது சொல்றேன். சுவாமி தேசிகர் முதல்ல சாய்க்கிற போது முதல்ல ஒரு ஸ்லோகம், கடைசியில அதிகாரத்துக்கு பாசனமாகவும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஸ்லோகம் எப்பவுமே இருக்கு. அந்த முதல் ஸ்லோகத்தில் சாதிக்கிற போது இயான் இத்தம் பூதா சகிருதயம் அவசியம் பவனவான் தயா திவ்யாம்போதவ் ஜகதி அகிலம் அந்தர்யமேதி பவத்வம்சோத்யுக்தே பகவதி பரண்யாசவ பிரபத்தி ஆதிஷ்டः பரிகர விசேஷா ஸ்ருதிமுகை. அதாவது இது ஸ்ருதிதான் பிரமாணம். சுனாதி விஷயமாக வரும்போது ஸ்ருதிமுகை பிரபத்தி ஆதிஷ்டா. ஸ்ருதியில எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஸ்வேதாசுதர உபனிஷத்துல ஒரு மந்திரமானது இருக்கு. யோ பிரம்மாணம் விசதாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை சமதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே. அதுவும் சுவாமி எடுத்துக்கார் வியாக்கியம். முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே, மோட்சத்துக்கு போகணும்னு விருப்பம் உள்ளவன் அதுக்கு முன்னாடி நான் சரணாகதியாக அறிகிறேன் அப்படின்னு. அப்போ அது மூலமாக என்ன தெரிய வருதுன்னாக்கா, ஸ்ருதி மூலமாக இருக்கக்கூடியது. ஸ்ருதியை ஒட்டி வந்திருக்கும்படியான ஸ்மிருதிகள் இத்தியாச புராணங்களும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களும் விசேஷமாக சொல்லும். பிரபத்தி இப்படிதான் அனுஷ்டிக்கணும். இயான் நித்தம் பூதா, இந்த தன்மைகள்லாம் உடையதாக இருக்கு. சகிருதாயம் ஒரு தடவை தான் அனுஷ்டிக்கணும். ஒரு பலனை உத்தேசித்து ஒரு தடவை சொன்னாக்கி பண்றது. அவசியம் பவனவான். யாருக்கு சரணாதி பண்றது அப்படின்னு வரும்போது எம்பெருமானுடைய திருவிழா அனுஷ்டிக்கணும். அந்த எம்பெருமானுக்கு பலவிதமான அடைமொழிகள் நாங்கள் போடுறோம். தயா திவ்யாம் போதவ், தயாசாகரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஜெகதகிலம் அந்தர்யமேது, சேதனா சேதனா வசுக்குள்ள எம்பெருமான உருவுகள் இருந்து நியமனம் பண்றோம். அதுக்கப்புறம் பகவத் வம்சோத்யுக்தே பகவதி, இந்த எம்பெருமான் இங்க இருக்கக்கூடிய சேதனர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற சம்சார நோயெல்லாம் போகணும்னு எதிர்பார்க்கணும். இப்போ இவர்கள்லாம் உஜ்ஜீவித்து என்னை வந்து அடைய போகிறார்கள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முடியான பவம் என்ன முடியான சம்சாரத்தை
ஒழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். பகவத் வம்சோத்யுக்தே பகவதி முக்கியமான பதம் எங்க பகவதி. என்ன சரணாதி யார்கிட்ட தான் பண்ணலாமே, தேவதாந்திரிட்ட பண்ணலாமேன்னு வந்தாக்கா அது இல்லை. அவர்களுக்கு சரணாதியை ஏற்றுக்கொள்ள முடியாத தகுதி கிடையாது அவர்களுக்கு. மேலேயும் சொல்லப்படுற கட்சியில இங்க எம்பெருமான் பகவதின்னு சொல்லும்போது அங்க அங்க சுவாமி வியாக்கியானத்தில் எடுத்துக்கிற விவரத்துல பகவத் சப்தமானது எம்பெருமான் தான் குறிக்கும். ஏன்னா 6 குணங்களை உடையவர். அதாவது அவங்க ஞானசக்தி பலேஸ்வரிய வீரி தேஜாம்ச அசேஷதா பகவத் சப்தவாச்சியாரி வினாஹேயர் குணாதிபிகி. பகவத் சப்தமானது அதை பகம் என்று சொன்னாக்கா இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்களை உடையவன் எம்பெருமான். அவனுக்கு சரணாதி பண்ணணும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதையும் எடுத்துக்க பகவதி பரண்யாச வபுஷா. அந்த பிரபத்தி பரண்யாசத்தை அங்கமாக உடையதாக இருக்க வபுஷாக உடையது. அப்ப பிரபத்திக்கு ஆதிஷ்டா இது பரிகரணங்களோடு இருக்கக்கூடியது, பரிகரணத்தோடு இருக்கக்கூடியதுன்னு அங்க சுத்தியில் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அங்க இந்த வியாக்கத்தில் அங்க கேள்வி கேட்டிருக்கோம். அங்க ஒரு வாக்கியமானது இருக்கு, பிரபத்தியே கொச்சிதப்பி பராபேட்சா ந வித்தியதேன்னு இருக்கு. இப்போ ஒரு காரியத்தை பண்றான்னாக்கா அவனுக்கு தகுதி இருக்கிறதான் பண்ணுவான், உள்ள நுழைவான். அதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கிறதான் பண்ணுவான். அந்த மாதிரி பிரபத்தி பண்றவன் அதுக்கு என்னென்ன யோகியத்தை எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு தான் பண்ணுவான். அதெல்லாம் இதுக்கு அங்கமா சொல்லுவானு. 6 அங்கங்களோ 5 அங்கங்களோ எதுக்கு சொல்லுவாங்க, யோகியத்திற்கு பண்ண போறான். ஏன்னா பிரபத்தி யோகியத்தை இருக்கு. பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியாதவன்னா பிரபத்திக்கு இருக்க போறான். அந்த யோகியத்தை இருக்கு. அந்த யோகத்தை இருக்குன்னா அதுக்கு வேண்டிய அம்சங்கள்லாம் இருக்க போகுது, நுழைய போறான், பண்ண போறான். இது அங்கமா விதிப்பானு. அப்போ அங்க தேவையில்லையே, பரப்பேட்சா வித்தியது. இப்போ பிரபத்திக்கு இந்த அங்கமாக அபேட்சிக்கிறது வித்தியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னன்னு சொல்லும்போது அது கிடையாது, அப்படி கிடையாது. இது அவசியம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது சாஸ்திரங்கள்ல அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது இந்த அங்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு மேலே சொல்லுவோம். அங்க சுவாமி தேசிகன் சேர்க்கிற போது அகிர்பூஜ சமீத லட்சுமி தந்திரம் இந்த மாதிரி பிரமாணங்களா எடுத்து சேர்க்கிற அங்க இடத்துல வரும்போது ஷோடாகி வேத விதுஷகா வதந்தி அங்கம் மகாமம். அதாவது வேத பிள்ளைகள்லாம் என்ன சொல்றாங்க, அங்க அங்கத்தோடு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டு ஷோடாகி 6 அங்கமாக சொல்லப்படும். அதாவது இந்த 5 அங்கம் 6 அங்கம்னு வரும்போது எப்படின்னாக்கா 5 அங்கங்கள் அங்கேயாக இருக்க முடியாத பிரபத்தியும் அங்கமாக அந்த மாதிரி சொல்லணும். பக்தி யோகத்துக்கு சொல்லும்போது அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்லும்போது இந்த 8ஆவதாக இருக்க முடியாத சமாதி நிலையும் பக்தி யோகம் தான், அதையும் அங்கமாக எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இதுவும் இந்த ஆத்ம நிக்ஷேபம் என்ன முடியாது அங்கமாக எடுத்திருக்கு. அங்க சரி 6 அங்கங்கள் என்ன இல்லை 5 அங்கமா இவ்வளோ சொல்லுவோம். வரும்போது அங்க என்ன எடுத்திருக்காங்க, ஆனுகூல்யச சங்கல்ப பிராதிகூல்யச வர்ஜனம் ரட்சிஷி விஸ்வாசா கோப்திருத்வ வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. அதாவது எனக்கு 6 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனுகூல்யச சங்கல்ப அனுகூலனாகவே இருக்கப்படுவே அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும். ஆனுகூல்யச சங்கல்ப பிராதிகூல்யச வர்ஜனம் விதிக்குள்ளாக இருக்க மாட்டேன்னு சொல்லும். அது பிரதிகூல தன்மையே வருது. எம்பெருமான் கட்டாயம் காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, மகா விசுவாசம். ரட்சிஷி அவன் கட்டாயம் காப்பாற்றுவான். கோப்திருத்துவ வரணம், அதாவது இந்த அவனை பிரார்த்திக்காமல் அவன் காப்பாற்ற மாட்டான், அதனால அவனை அவசியம் பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது கோப்திருத்துவ வரணம். துவமேவ உபாய பூத்வமே பவ இது பிரார்த்தனாமதி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இப்போ நீ கோபனம் பண்ணணும், நீ கோப்தாவா இருக்கணும்னு எம்பெருமான பிரார்த்தனை, அது கோப்திருத்துவ வரணும். அப்புறம் ஆத்ம நிக்ஷேப கார்பண்யம்னு இருக்கிறார் திருப்பணத்துவம், அதாவது கைமுதல் இல்லாமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதாவது பக்தி யோகம் பண்றதுக்கு ஞான சக்திகள்லாம் இல்லாமை, அதனால திருப்பணனாக இருக்க. அதாவது திருப்பணத்துவம் சொல்ற போது அங்க ஆக்கிஞ்சன்யம் அனநிகதித்துவம் 2 சேரும். அதாவது அகிஞ்சனத்துவம் அதாவது கைமுதல் இல்லாமை. அனநிகதித்துவம்னாக்க வேறு யாருக்கும் போக வேண்டாம் அதுவும் சொல்றது இல்லை, வேறு பலனுக்காகவும் போக வேண்டாம், பிரயோஜனத்துக்கு உத்தேசித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்றது வேறு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி வரும்போது ஆத்ம நிக்ஷேபம் என்பதுதான் இங்க அங்கேயாக சொல்லப்படுறது. அது இங்க அங்கமாக எடுத்து சரணம் சொல்றது. இப்போ
இந்த சரணாகதிக்கு, இந்த பிரபத்தி என்னுடையான சரணாகதிக்கு பல விதமான பரியாய பதங்கள்லாம் இருக்கு. அதுவும் அங்க சேர்க்கிறார். நிச்சேப அபரபரியாய ஞாசகா பஞ்சாங்க சம்யுதா. அங்க வரும்போது பஞ்சாங்க சம்யுதம் வருது. 5 அங்கங்களோடு கூடியது. அதுக்கப்புறம் சந்நியாசகா, தியாகா, ஞாசகா, அதுக்கப்புறம் சரணாகதி. இந்த மாதிரி பரியாய பதங்கள்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் சரணாகதியை சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு இப்போ அங்கங்கள் விஷயமா சொல்லும்போது 5 அங்கங்கள் பிரதானமாக இருக்கணும். அந்த 5 அங்கங்கள் வரும்போது அதுக்கு என்ன நிபந்தனை, அதாவது விஷயம் இருக்க வேண்டியது இல்லை, அதனால வரும்படியான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்க எடுக்கிற இப்போ ஆணுகூலிய சங்கல்பான்னு வரும்போது, இந்த ஆணுகூலிய சங்கல்பம் பிராதிகூலிய பரிசனம் 2 நாளையும் எம்பெருமானுடைய நிகிரமாட்டு வராமல் இருக்கும். அதாவது எம்பெருமான் நம்ம மேல நிகிரம் வச்சுட்டு இருக்காங்க. நிகிர சங்கல்பம் பண்றாங்கன்னா எதுக்காகக்கா, சாஸ்திரங்கள்ல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அனுஷ்டிக்காம இருந்தோம்னாக்கா அதனால எம்பெருமானுக்கு சீக்கிரம் வரும். அப்போ எம்பெருமான ஆக்ஞாதி இலங்கனத்தை மீறும். அதாவது எம்பெருமான எப்படிப்பட்டா அங்கே எம்பெருமானே சொல்லும்போது ஸ்ருதிகை ஸ்ருதி மமே வாக்ஞா எஸ்தாமுல்லபிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி நான் வைஷ்ணவான். அதில் இந்த ஆக்ஞையை மீறினாக இருந்தாக்கா என்னுடைய பக்தனாக இருந்தாலும் வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ ஸ்ருதி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஆக்ஞையை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதை எம்பெருமானுடைய ஆக்ஞை எப்படி இருக்குன்னாக்கா விதி நிஷேதமையை தவாக்ஞான்னு சுவாமி தேசிக்கணும் வரலாற்று வித்தியாசம் சாதிக்கிறார். அதில் விதி ரூபமாகவும் இருக்கு, நிஷேத ரூபமாகவும் இருக்கு. இப்போ சத்தியம் வத விதிக்கிறான் பெருமாள், உண்மையை பேசணும். அதே மாதிரி நான் அன்றுத்தம் புரியாது நிஷேதமாகவும் சொல்றான். ஒரே விஷயத்தை சொல்றது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால எம்பெருமானுடைய கட்டளையை மீறாமல் நடக்கிறதுக்கு எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சரி, பிரார்த்திகூலத்தை வர்ஜனை பண்ணாலும் முக்கியமான எம்பெருமானுடைய விக்கிரமானது நம்ம மேல் வராமல் இருப்பதற்கு ஆணுக்குரிய சங்கல்பம் பிராதிக்குரிய வர்ஜனை 2 அது தடுக்கும். அது முக்கியமானது. அதுக்கப்புறம் மகா விஸ்வாசம். இந்த மகா விஸ்வாசம் மூலமாக என்னன்னா இவனுக்கு அந்த அனுஷ்டான சித்தியும் அங்கே எடுத்துக்க. மகா விஸ்வாசத்தோடு இருந்தாலுங்க இவன் என்னென்ன அனுஷ்டானங்களாம் பண்ணணுமோ அதுல சித்தி உடையவனாக இருக்கான். ஏதாவது எந்த விதமான தப்போ தட்டாவோ நடக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். 2வது எனக்கு மகா விஸ்வாசத்தோடு இவன் அனுஷ்டிச்சாங்க, இவன் எந்த விதமான பாரமும் இல்லாமல் இருக்கான். பரசமர்ப்பணம் சொல்ற போது என்னன்னாக்கா அது நிர்பரோ நிர்பயோஸ்மி என்ற கணக்குல பாரம் இல்லாமல் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுமையை இன்னொரு கையில் பிடிச்சோம்னாக்கா நம்ம நிர்பயமா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் கார்பண்யம், அதான் கைமுறை இல்லாமல் நம்ம சொல்லணும். இது மூலமாக என்ன ஆகுதுனாக்கா, சரி நமக்கு படிச்சு சக்தி இல்லை, பாரத்தை அம்மையில போட்டுட்டோம், அதனால நம்ம என்ன எந்த விதமான கர்வம் இல்லாமல் இருக்கு. கர்வஹானிக்கு நமக்கு பொருள். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலுக்கா இவன் பல விதமான தானே பண்ணிடுவேன் அப்படின்ற கர்வத்தோடு இருந்தான். அந்த கர்வஹானி கர்வம் போயிடும். அந்த எதுவும் கார்பண்யம் முடியாது. அவனுக்கு ஞான சக்தி இல்லாத காரணத்தினால எம்பெருமானத்துல அந்த கார்பண்ய பாவத்தோட பண்ணுது. அதுக்கப்புறம் கோபித்துவம் வரும். எம்பெருமான் தவிர வேற யாரும் காப்பாற்றுறவா இல்லை. அதாவது கோப்தான் சொல்லுவானுக்க இந்த ரட்சணா வியாபாரம் சொல்ற இல்லையா, அந்த ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் அவங்க தான். மற்றவர்கள் எல்லாரும் எப்படின்னாக்கா அவளால் ரட்சகான்னு சொல்லிக்கிறாளே தவிர தேவதாந்தர்கள் அவளால் ரட்சணம் பண்ண முடியுமா? அதில் சரணாகி யார் இடத்துல பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் சொல்லலாம். ஏன்னா விஷயமா சொல்ற போது வை ரட்சதி ரட்சகைகி கிமன்யி வைச்சா ரட்சதி ரட்சகைகி மன்யன்னு சாதிக்கிறோம். ஆகிய எம்பெருமான் பரிபாலன சாமர்த்தியம் எம்பெருமான் ஒருவனுக்கு தான் இருக்கு. விகிபாலன சாமர்த்தியம் விஜய சர்வேஸ்வரம் ஹரி, அதான் அங்கே எடுத்துக்கிற சுவாமி. அங்க சொல்றது பிரசங்காத்துக்கு விஞ்ஞாபனம் பண்ணுறது. ஒரு சமயம் திருக்குறள் ஆண்டவன் சுவாமி திருமலை ஏறியாச்சு, அபிநந்தேசன் திருமலை ஏறியாச்சு. அப்போ சுவாமி லோக சாத்திட்டு எழுந்தழிச்சு. அந்த சமயத்துல திருக்குறள் ஆண்டவன் சாட்சி சொல்றோம். நகி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரின்னு இருக்கு, நகி முத்ரண சாமர்த்தியம் ரிதே அபிநவதேசம் அப்படின்னு சாட்சி. முத்ரண சாமர்த்தியம் அபிநவதேசத்தோட யாருக்கும் வராதுன்ற மாதிரி சாட்சி. அந்த அது சக்தி ஞாபகம் வரும். அந்த மாதிரி ரட்சகன் சொன்னாங்க யாருன்னாக்கா எம்பெருமான் தான். அதுவும் நிர்வாதிக ரட்சகனாக இருக்கு அப்படின்னு. இதுக்கு மேல சரி இந்த பிரபத்தியை யார் அனுஷ்டிச்சிருக்கா, அதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு வரும்போது ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து பிரதானமாக இருக்கக்கூடிய 2 சரணாகதி இருக்கிறார். அதாவது பிரிஜிட்டா சரணாகதி, ராட்சசிகராக அவலம் பண்றது, அதுக்கப்புறம் விபீஷண சரணாகதி. இதுல சுவாமி ஒவ்வொன்றா எடுத்து அந்த ராமாயணத்தினுடைய ஸ்லோகங்களை ஒவ்வொன்றா எடுத்து
அந்த ஸ்லோகங்கள் மூலமாக எப்படி அந்த அங்கங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது விசேஷமா சாய்க்கிறார். அதெல்லாம் நம்ம எடுத்து போகும்போது அதெல்லாம் டைம் ஆகும். அப்போ விஜிடா சரணாகதி வரும்போது, அதாவது விஜிட்டையானவள் ராட்சசிகளுக்காக, ஏன்னா ராட்சசிகளுக்கு அவ வந்து சீதா பிராட்டி வந்து மிரட்டுறா, அதனால அவளுக்கு வந்து ஹனுமான் மூலமாக ஒரு பயமானது வந்து இப்ப அந்த பயத்தை போக்குறதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எம்பெருமான குறிச்சு கூட பண்ண வேண்டாம். இங்க இருக்காது பிராட்டி, அவளே வந்து எல்லா விதமான அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவளே காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கா அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணும்படியா அவளே பண்ணிட்டா. அவளுக்கு சேர்த்து அவர்கிட்ட பயம் வந்தா கூட அவர்கிட்ட பயம் வந்தா ஆகவா ராட்சசிகளும் அதே காத்து ராட்சசியோ அப்படின்னு வருவாருக்கு. அப்புறம் ராகவன் இவளே அப்போ பிராட்டி என்ன சொல்றாங்க, பவேன்னு சொல்லுமா, அதான் உங்களை நான் வந்து சனமாக புகழாக இருக்கேன் அப்படின்னு அவளை வந்து அஷூரன்ஸ் கொடுத்துட்டா. ஆக பிராட்டியே எல்லாவற்றையும் விசேஷமாக பண்ணக்கூடியவளாக இருக்கா அப்படின்னு திருச்சிடாசனாக, இந்த திருச்சிடாசனாக்கு மூலமாக பிராட்டிக்கு இருக்க முடியாத வைபவம் எல்லாம் தெரிய வருது. இதுக்கப்புறம் விபீஷண சரணாதி இதெல்லாம் வந்து இது ரெண்டையும் அந்த இதுல அபயபிரதான சாஸ்திரம் விசேஷமா சாய்க்கிறது. விபீஷண சரணாதி மூலமாக எம்பெருமாண்டி பெருமை, திருச்சிடா சரணாதி மூலமாக பிராட்டியோட பெருமை சொல்லுது. எம்பெருமாண்டிய சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் கஷிப்ரம் விபீஷண உபசிதம்னு சதுர்பி சாராட்சசி 4 பேர் சம்பதாம் சமர்ப்பிக்கிறது. அதனால வந்து இந்த எம்பெருமான அவன் அபய பிரதானம் பண்ணக்கூடியவன் இல்லையா, அபயம் சர்வபூதேவியன். ஆக இந்த விபீஷண சரணாதி மூலமாகவும் விஜிடா சரணாதி மூலமாகவும் இதெல்லாம் வந்து இந்த 5 அங்கங்களும் எப்படி இப்படி வந்திருக்கு, இந்த ஸ்லோகங்கள் மூலமாக எப்படி வந்திருக்குன்னு அழகாக காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிஜ உதாரணமாக வச்சுட்டு பல இதுல பிரபத்தி பல சரணாகத்தில், ஏன்னா ஸ்ரீமதி ராமாயணத்துல வந்து எல்லா காண்டங்களிலும் 5 ரூபாயா கோக்கப்பட்டது அங்கே சுவாமி எடுக்கிறார் அபயபிரதான சாஸ்திரம். ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சரணாகதி இருக்கு, எல்லாத்திலையும் அங்க பஞ்சகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சரணாகதியாக இருக்கு. அதனால பல பிரபத்தி பிரகடனங்களிலும் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அங்க சொல்றாரு. இதுக்கப்புறம் துவயமந்திரத்துல வரும்போது இந்த அங்கங்கள்லாம் எப்படி இருக்கு, எந்தெந்த பதங்கள் மூலமாக தெரிய வருது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்ரீமத் சப்தம், அதுக்கப்புறம் வந்து இந்த நாராயண சப்தம், இந்த ஸ்ரீமத் சப்தத்துக்கு நாராயண சப்தத்துக்கும் சுவாமி தேசிகன் தயாதிகாரத்துல விசேஷமா எடுத்துக்காரு. அதெல்லாம் பார்க்கப்பட போக. ஆகவே வந்து இதுல வரும்போது என்னக்கா, சரி எப்படி இது முடியும், ஸ்ரீமத் சப்தம் மூலமாக ஏன்னா ஸ்ரீமத் சொல்ற போது இந்த மது பிரச்சனைக்கு விசேஷமாக சாய்க்கிறார். அந்த மாதிரி வரும்போது பிராட்டியோடு கூட இருக்கிற பெருமான் சொல்ற போது அந்த உபாய தசையும் 2 பேரும் இருக்கா, உபேய தசையும் 2 பேர் இருக்கா அப்படிலாம் சொல்லி விவரம் பண்ற போது அதுல இது மூலமாக வரும்போது ஒரு 5 விதமான சந்தேகம் வருது. 5 விதமான சந்தேகம் வரும்போது அந்த சந்தேக நிவர்த்தியில அதுல பண்றது. அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு சொல்ற போது புருஷகார சம்பந்த, அதுக்கப்புறம் வந்து குண, அதுக்கப்புறம் வியாபார, அதுக்கப்புறம் வந்து பிரயோஜனம், இந்த 5 விதமான தன்மை, இந்த 5 விதமான தன்மையோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்போது புருஷகார பிராட்டி புருஷகார மாதிரி இருக்கு, அது உடையவனாக இருக்கான். அப்புறம் நல்ல சம்பந்தம் இருக்கு, அதாவது ஜீவனுக்கும் எம்பெருமானுக்கு இருக்க முடியாத அந்த சுதசித்தமாக இருக்க முடியாத சம்பந்தம். அதுக்கப்புறம் வந்து குணம், எம்பெருமானுக்கு இருக்க முடியாத பலவிதமான குணங்கள்லாம் இருக்கு, குணகதியா இருக்கான். அதுல வரும்போது இந்த தயா வாத்சல்யம் முடியாத குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருக்க வியாபாரம், எம்பெருமான் செய்ய முடியாத வியாபாரங்கள், சிருஷ்டி சம்ஹாரம் முதலான வியாபாரங்களா இப்போ பண்ணலாம். அதெல்லாம் வந்து யாரையும் துணையாக வைக்கிறது, அவன் சங்கல்பம் தன்னுடைய சங்கல்பத்தை சகாயமாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் எல்லாம் பண்றான். அந்த மாதிரி தன்மை உடையவனாக இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு பிரயோஜனம், முக்கியமான பிரயோஜனம் இல்லை அது. இதெல்லாம் எடுத்து சொல்ற போது இது மேல அந்த சில சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் நிவர்த்தியும் பண்றாரு. அதாவது எம்பெருமான் வந்து சர்வஜான் சர்வசக்தின்னு சொல்றோங்க, அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்ம நெருங்க முடியுமா அப்படின்னு, நெருங்க முடியாது அப்படின்னு ஒரு சம்சயம் ஏற்பட்ட, அதுக்கு என்ன சொல்ல அதான் புருஷகாரம். விராட்டியானவர்கள் பக்கத்தில் இருந்து என்ன பண்றாங்க, வெப்பஸ்டின் நாபராஜிலாம் சொல்லி புருஷகாரமாக இருந்து இந்த உலகத்தை தப்பு பண்ணதா யார் இருக்கா இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த தப்பை அவங்க கண்ணுக்கு தெரியாதபடிக்கு மறைச்சிடுறா. அதனால அபிஜாத்தான் போட்டு ஆமாமா. ஓ அதனால வந்து
இவ்வளவு அதிகாரமா இருந்தா கூட சங்கரமாக விஞ்ஞாபனம் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். அதனால இது காலட்சேபத்தில் அனுபவிச்ச பிறகு இவ்வளவு நாள் போகும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இந்த சம்சயம் வருது, 5 வித சந்தேகத்துக்கு வந்து அதை நிவர்த்தியும் பண்றார். அதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் விசேஷமா சொல்றார். கடைசியில் சொல்ற போது என்னன்னாக்க ஒரு பாசுரம் மூலமா சொல்றாரு. பாசுரம் மூலமா சொல்ற போது என்னன்னாக்க எப்படிப்பட்டது, அப்போ அந்த பாசுரம் சில இதெல்லாம், அதாவது இந்த பாசுரம் மூலமாக என்ன சொல்லுறாரு, பாசுரம் கூட நான் அறிக்கப்படுது. பாசுரம் மூலமாக என்ன சொல்றாங்க, தேவதாந்திரம் விட்டு போகக்கூடாது. ஏன்னா தேவதாந்திரம் அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், அல்பமான பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான். அவர்களால மோட்சம் கொடுக்க முடியாது. ஏன்னா மோட்சமே செய்து ஜனார்த்தனர் எம்பெருமான ஒழுங்கா கொடுக்க முடியும். அதனால எம்பெருமான தான் ஆசிரிக்க முடியும். இவர்களால ஒன்றும் பலன் கொடுக்க முடியாது. சரணாகதி பண்றது இவர்கிட்ட பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த பிரம்மாண்டம் சிதிகண்டம் யாச்ச அந்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தாக நசைவந்தே எஸ்மாத் பரிமிதம் பலம். அவர்கள் மூலமாக வரக்கூடிய பலன்லாம் பரிமிதமானது. அவர்கள் ஆசிரிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பலவிதமான இதுகளை எடுக்கிறார். அப்புறம் கடைசியில் ஒரு ஸ்லோகம் மூலமா சொல்ற போது அந்த ஸ்லோகத்தின் மூலமாக அது என்னன்னாக்க அந்த ஆரங்கம்னு சொல்லணும். ஆரங்கமாகவும் சொல்லப்பட்டது. அந்த ஆரங்கம் சொல்றது அங்க வந்து பஞ்சசாங்க அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னாக்க சகலிதி பகவத் சாசனேஷ யோகா தத்திர துவாபியாம் அபாயாத் ஹேரதி. அதாவது முதல்ல ஆண்குழி சங்கரும் பிராதிக்குழியாட்டி இந்த 2 நாள் அபாயாத் பிரதி, இந்த அபாயத்திலிருந்து அதாவது எம்பெருமானின் நிகரத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாத தன்மையானது ஏற்படுது. அதுக்கப்புறம் அனித்தர உபாயத்தா ஏகேன அடுத்தபடியாக வர முடியாதுனாக்க அந்த இது மூலமாக வேற உபாயம் கிடையாது, எம்பெருமான் தான் உபாயம்னு தீர்மானம். அதுக்கப்புறம் ஏகேன சுவாந்தர ஜாடு மகா விசுவாசம் மூலமாக இருக்க உள்ளுக்குள்ள திடமான விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் நிஜபர விஷய அந்நியன சாதனம். அதுக்கப்புறம் கடைசியில வந்து அந்த பார்ப்பனர் மூலமாக எனக்கு அந்த கிருப்பத்துவத்தை விசேஷமாக வெளிப்படுது. இந்த மாதிரி தத்துவஞான பிரயுக்தாக சபரிகரே காதஜீன்யத்துவ புத்தி. முக்கியமான விஷயம் என்ன சொல்றதுக்க, மற்ற பலன்களுக்காக சரணாதி பண்ணுவனுக்கா அது 5 அங்கம். அதுக்கப்புறம் மோட்சத்துக்காக பண்ணுமானாக்கா அது வந்து சாத்வித்யாகம் சேருது. அந்த சாத்வித்யாகம் கூட அது 6வது அங்கமாகவும் விசேஷமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தியாகத்தை எடுத்துக்கலாம். அதனால ஏன்னா மோட்சமானது நிவர்த்தி தர்மம் ஆகிய சாத்வித்யாகம் புருஷமா பண்ணும்போது அந்த சாத்வித்யாகத்தும் 6வது அங்கமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சாட்சி இந்த பரிகர விபாகத்தை முடிக்கிறார். எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. அவகாசம் ஏற்பட்ட அவகாசத்துல அடைய விஜயாபனம் பண்ணிட்டேன். ஏன் நல்ல விஷயம் இருந்து ஆச்சாரிய அனுகிரகம் அடியனுடைய கர்மாவினால வந்தது ஏதாவது அபராதங்கள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமா பிரார்த்தனை கொண்டு தைரியனாகிறேன். கவிதாரி சும்மாய் கல்யாண புருஷாடு ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஹ. காரியம் பண்றதுக்கு 4 பேர் சேர்ந்து ஒத்துழைச்சா நடக்கும். அதையும் வந்தவா சேர்ந்து நல்ல வகையா நடத்தி கொடுத்தா அந்த பத்துவத்தையோட சேர்ந்து பண்ணா அது சோபிக்கிறது. அந்த கிரமத்தை இன்னைக்கு சுவாமி தேவர் பிரார்த்தித்தது அதே மாதிரி நடத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கு. சமயத்தை ரசிச்சிருந்திருக்கு. அதனால எல்லாருக்கும் இதுல இருந்து க்ஷேமங்கள் ஏற்பட முடியா அவர் சங்கல்பித்தது ஐஷங்கள் பூர்ணமாகட்டும். எல்லாருமே இதுல இருந்து இப்படியே க்ஷேமத்தை அடைஞ்சிட்டு மேல ஒரு செயலுக்கு விஷயமாகட்டும். பாக்கி இருக்க மாசங்கள்லயும் இப்படியே பகவத் அனுபவம் தொடரட்டும் சொல்லி என் தன்யவாதத்தை சமர்ப்பிச்சுக்கிறேன். விதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாதனே சிவதே வெங்கடேசாய வேதாந்த மாலோட திருவிழியில அதனுடைய கிருதியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாசமும் சுவாமிகளை அற்புதமா பிரார்த்திக்கிறேன். அவளும் வரையணும் ஒத்துண்டுறா. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு நான் 1 மாசம் முன்னாடி எப்படி பண்ணா நாளைக்கு வர்றது நமக்கு தெரியாது. அதனால இப்ப இந்த சமயத்துல இவ்வளவு மழையும் இவ்வளவு அந்த கணக்கு கேட்டு ஜலம் கேட்டு போய் ஒரு திருமணி அசௌக்கியம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் அந்த சமத்தையும் பார்த்தா அதை வந்து அதுவும் அனுஷ்டானத்தை வச்சுட்டா அதுல எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. அதனால இப்படி எல்லாம் அதெல்லாம் மீறி இங்க 7 இந்த சுவாமி அத்தியட்சத்துல நடக்க முடியாத ஒரு பணம் அந்த முஸ்லிம்களுக்கு தான் என்னுடைய தெரியும். அதுவும் இல்லாத சந்ததி ஆஸ்தாவித்வானா எழுதியிருக்கார். ஐசியனுடைய பரிபூர்ண கிருபைக்கு பார்த்தவர் ஆஸ்தாவித்வானா நியமிக்கப்பட்டவர். இப்படி பல பிரயாணங்களையும் நமக்கு பூஜையா இருக்கிற அந்த சுவாமி எழுதியிருக்கிறது இந்த மனப்பூர்வ திருப்தியை நான் ஆவிஷ்காரம் பண்ண முடியாது. ஆச்சாரியர் மாதிரி ஹிருதயத்தை காமிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கு அடையுடைய கிருதிச்சதை அங்கே அடுத்து வளையப்பட்ட சுவாமி அவரை 3 மாசமா பிரார்த்திச்சேன். ஸ்ரீரங்கத்துலேருந்து பிரம்மோத்சவம் அப்போ முடியல, அப்போ உடம்பு சரியில்லை, திருமணி சாப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் போன சைத்திர மாதம்
ஊர்லயே பிரம்மோத்சவம். அதனால அப்பவும் முடியல. அப்போ நால்பாத வாசராஜ சுவாமியை பிரார்த்திச்சேன். உற்சவம் வர முடியாது அப்படின்ட்டா. இந்த தரம் அதை தலைகடி கொடுத்துருவான் பெருமாள். நான் அந்த சுவாமிகளுக்கு அதை எடுக்கிறது தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் உத்தமர் சுவாமி. இன்னைக்கு இது என்ன விசேஷம்னா, உயர்ந்த வம்சத்துல ஆதரிச்ச மகான்களுடைய சம்பந்தப்பட்ட மகான்களுடைய அதுவும் இந்த சுவாமி சோதர் சுவாமியோட தோப்பனா இருக்காரு பராமரிப்பு சுவாமி எழுந்த சோதர் பராமரிப்பு சுவாமி அவர் அங்க கர்நாடக தேசத்துல பண்ண காரியங்கள் அசாத்தியமான காரியங்கள். அதான் அப்படியே அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வேத சமர்ஷனம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய பேர் காலட்சேபம் சாதிச்சுட்டு இருக்கார். இந்த பரமத பங்கம் இருக்க இப்ப உத்தம சுவாமி பல கிரந்தங்கள் பண்ணார். எல்லாம் காலட்சேபம் சாதிச்சு வரலாம். அந்த கிரந்தத்தை கொண்டு காலட்சேபம் சாதிச்சது அப்புறம் கிரந்தம் பண்ணிட்டா கிரந்தம் பண்ணி காலட்சேபம் பண்ணி இப்படிலாம் பண்ணிடுவார். ஆனா இல்லைன்னு பெரிய சுவாமியுடைய ஒரு தௌர்பாகியம், கிரந்தத்தை பண்ணார், காலட்சேபம் பண்ண முடியல. சரி, அவருடைய திருத்தம்பி அவருக்கு காலட்சேபம் பண்ணா அந்த ரெண்டாவது முத்திரம் பண்ணுறதுக்கே சரியா போச்சு. அது 86 வெளியிடப்பட்டது, 91 அதுக்கு அங்கீங்க. இப்படி பிரகாசத்துக்கே அவகாசம் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு பெரிய குறை. தெரியாது அந்த சமயம் தெரியாது இதை பார்த்து. ஏன்னா போக போக ரொம்ப துர்லபம் வித்வான்கள் கிடைச்ச அந்த கிரந்தத்தை பரிசீலனை பண்ணி அதை பார்க்கக்கூடிய வித்வான்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். அந்த சமயத்துல இப்படியாவது பல வித்வான்களை கொண்டு அது திருவாக்கு மூலியமா நம்ம கேட்கலாம் எடுத்து அப்படியே அதை பெருமாள் சங்கல்பம் பூர்த்தி பண்ணி வச்சார். ஐம்பாடி சுவாமியுடைய குமார் எழுதினார். அது ஒரு பெரிய பாக்கியம். பரமசாந்தர் வீரராஜ சுவாமி எழுதினார். விகேஎன்எஸ் ராகவன் ரொம்ப வயசானவர். இப்படி இன்னும் பல வித்வான்கள்லாம் எழுதுகிறார். நங்களூர்ல எல்லாரும் இந்த நிறைய விஷயம் சொல்லிக்கொள்ள நான் அவகாசம் இல்லை. இந்த நங்களூர்ல முதல்ல அசிகர் இல்லை ஆசிரமிச்சுக்காரன் முதல்ல ஹைகன் சன்னதி பக்கத்துல ஒரு இடம் கொடுத்தா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல நவனிய சமயம் இங்க சாதுபாசம் அனுப்பிச்சு அப்போ இந்த இடத்த வாங்கினார். இந்த இடத்த வாங்கி அதான் திருப்பதிக்கு இங்க ஆச்சு. ஆமா, திருப்பதிக்கு வந்து 7 மாசம். அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கினார். இப்ப பிறகு ஐசிகர் இந்த இடத்துல நிர்மாணம் பண்ணி நல்ல காரியங்கள்லாம் தர்ம காரியங்கள் வைதிக காரியங்கள் சௌரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஐசிங்கர் சம்பந்தம் உள்ள இடங்கள் தான் இப்ப நான் வச்சுட்டு இருக்கிறது. அபிமான ஸ்தலங்கள் ஐசிங்கர் சம்பந்தம் உள்ள அதுலயும் பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு பெருமாள். வித்வான்கள்லாம் 7 இருந்து சோதாக்கள் 7 இருந்து நடத்திச்சா அவளுக்கு என்னுடைய செய்த இந்த மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ராஜகோபால சுவாமி அவருக்கும் என்னுடைய தெரிஞ்சது. பெருமாள் சம்பாவனை, ஐசிங்கர் சம்பாவனை, அதுக்கப்புறம் வித்வான் சம்பாவனை சீக்கிரம் முடிச்சுடுறேன். கோஷ்டி ஊழியம் பெருமாள் அதையும் பண்ணி பெருமாள் நினைவு வாங்கி மேற்கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய சமர்ப்பிச்சுக்கிறேன்.